ரெண்டு தடவை கால் விட்டுலாம். உன் மகனுடைய உள்மனதை போய் பார்த்தோம்ப்பா, உன்னைய மீறி போக மாட்டான்னு உத்தரவாய். அதனால கண்ணை முடிக்க அவன் மனதுக்குள்ள நான் போட்டு விடுவேன். உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், வாழ்க்கை உண்மையாக அமையும். அதுக்கு வெற்றி கிடைச்சாச்சு, பூர்ணமாயிடுது. பிறகு என்னை பார்த்து நடக்கும் அவன் சந்தோஷமா வெற்றியாக நடக்கும். அறந்தாங்கி சிரமத்தில் திகழ்வது சிந்தாமணி தலைவன் தலைவி தலைவன் தலைவி தலைவன் தலைவியா காண்பிப்பாங்க. அவரோடும் உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்கு இடப்புறத்து ஒரு தெரு ஓரத்துல பழைய வீடு சேதம் பண்ணி ஒன்று கிடக்குது. என்ன அப்படி? உங்க வீடு கிடையாது, அந்த இடப்புறத்தோட எல்லையில இன்னொரு பாதையில அங்க போய் பார்த்தா அந்த முக்குல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இருக்காங்க காளியம்மனா மாரியம்மனா? உங்க வீட்டு பக்கத்துல, உங்க வீட்டு தெருவுல முக்குல அடுத்த தெருவுக்கு முனையில ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு. ஆனா அது வேற உங்க சமுதாயம் அல்ல, உங்க சமுதாயம் அல்ல, வேற இடத்துல இருக்கு. உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது முனியத்தூருடைய நடப்பாதை கால் எடுத்து கருதாமி இப்ப 6 மாதமா பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் மன உபாதையும் உள்ளத்துக்குள்ள வாழும். 1.5 ஆண்டு காலங்களாக தொழிலால் மன வருத்தமும் பண நஷ்டமும் பட்டு துன்பமடைந்திருக்கிறீர்கள். உங்கள் 2 பேர்ல ஒருவருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு இரவில் தூக்கமின்மையும் மருத்துவ செலவுகளும் இதுக்கெல்லாம் தெய்வ காரணமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்க உள்மனத்துல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு. அப்படி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல நமக்கு தெரியப்பட்டது. இப்போ உங்க பிள்ளைகளுக்கு அற்புதமாக காப்பாற்ற யாருமா நீ கேட்டு பாக்குறேன். வீட்டுக்குள்ள இறந்தோரை வழிபடக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இருக்க, அதானா? என்ன வந்த எதுக்கு? அந்த வழிபாடுகளை ஒழுங்கா செய்யுங்க, பிரயோஜனமா இருக்கும். வேற என்ன வேணும்? அந்த பண நஷ்டத்தை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். ஆனா இன்னும் 22 நாட்கள் கால அவகாசம் இருக்கு, பொறுமையாக இருக்கணும். என்னை அடுத்த வாரம் புதன்கிழமை ஈவினிங்ல என்னை பார்ப்பா, ஜெயிச்சு தரேன். அதுக்கு வழிவகுத்து தரேன், இருக்க வச்சு தரேன். அதான் அடுத்த கடி. கர்மதாமி அதே அறந்தாங்கி தலைவன் தலைவி சிங்காரா வேதா சிவ சண்முகனே சுகுமாரா. நீ குமாரன், சுகுமாரன். இது யாரா தம்பி? நீ என்கிட்ட கேட்ட கேள்வி இவங்களுக்கு தெரியுமாடா? நீ என்கிட்ட கேட்கிற கேள்வி இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நேரம் கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் என்ன கேட்கணும்? என்னப்பா செய்யணும்? யாரு? சரி, நல்லா இருக்கு. இவரை பத்தி உன் உள்ளத்துல எதுவும் ஆராய்ச்சி ஓடிச்சா? இல்ல. கால்
கூடாது. சொன்னது நீதானா? உன் பையனை நான் காப்பாத்தி தரேன். சட்டப்படி அவன் பக்கத்துல சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைமைகள் நடந்துட்டு நட்பு ரீதியால் அவன் கொஞ்சம் பாதிக்கப்படுவான். ஆமாடா, சட்ட ரீதியாகவும் பாதிக்கப்படுவான். இந்த நிலையில இருந்து இதுக்கு அடுத்த குற்றம் செய்யாமலும் அவனுக்கு ஆபத்து வராமலும் காப்பாற்றி உன வெற்றியாக்கிட்டார். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். வீட்டுக்குள்ள மன அமைதி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் அகன்று போகலாமாங்கிற துன்பமும் நடந்துகிட்டு இருக்கும். புரியுதா? ஏதோ மனத்தை அடக்கி குடியா பிடிச்சு கொண்டு வந்து நீ தனிமரமா உள்ளத்தால இருக்க, ஆனா உடலால எந்த ஒரு சந்தோஷமும் அடையல. காண்பது வண்ணம் கொண்ட பெண்ணிலவே அதனால புள்ளைய காப்பாற்றித்தாரேன், உன் தொழில ஊக்கமா ஆகித்தாரேன். எந்த ஒரு பத்திரம் எழுத்து டாக்குமெண்ட் எது விஷயமா இருந்தாலும் அது உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய கருத்துக்கும் உட்பட்டே நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா? அதை அப்படியே நிலைத்து தாரேன். யாருக்கும் உனக்கும் உன் பிள்ளைக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் இந்த குடும்பத்தை நடத்திட்டாங்க. அதுக்கு வேற காரணம் இருக்கு. அடுத்த சந்திப்பில் அதை பற்றி அதே அறந்தாங்கி தொழில் சம்பந்தமா மனவர்த்தப்பட்டு வந்த மகன் பார்க்கலாம். என்னப்பா நீ வரும்போது கரெக்டாக வராத என்னதான் குறைஞ்ச கமிச்சாரியா காரணம் அப்படியா? சரி கேட்டோம். என்னப்பா வேணும் உனக்கு? உன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பெறணும். அடுத்ததாக தொழிலில் நடந்த நஷ்டத்துக்கு உன்னுடைய அறிவும் உன் நடைமுறையும் தான் காரணம், அடுத்தவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று. இரண்டாவது, பிரத்தியாரை நம்பி பணத்தை கொடுப்பதும் லாபம் கிடைக்கும் என்று சில நட்பை கூட்டிக் கொண்டதும் ஏற்பட்ட விளைவில் தான் நீ நஷ்டமடைந்தாயா? உண்மையானதானே? அறுவடை பண்ண தெரியாத வீட்டில் 62 பண்ண ரூபாய் கட்டி வைத்திருந்தது. அறுவடை செய்ய முடியாத ஒரு வீட்டுல 62 பண்ண ரூபாய் கட்டி வச்சிருந்தாங்க. அது இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். அத மாதிரி தெரியாத விஷயத்துல தலையிடுவது தப்பா இல்லையா? நீ அப்படி தலையிட்டுதான் இப்ப நஷ்டம். உண்மையா இல்லையா? வெற்றியாக்கி தாரேன், தொழில் நல்லாக்கி தாரேன். ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய, வாங்கித்தாரேன். அந்த எதிர்பார்ப்பு கடனாகவா தொழிலாகவா? கர்மசாமிக்கு சிந்திக்கவே இல்லை. என்னப்பா வேணும்? ஒன்று நீங்க எடுத்து போங்க. பக்கத்துல வா, பக்கத்துல வா. நோஞ்சு பக்கத்துல வா. வாய்க்கு நோஞ்சு வாமா. இந்த காலை வைமா. நிமிந்து வேணுமா? சாமியை நினைச்சுக்கா. வழிபாட்டு மாய்வு பாறை கருப்பசாமிக்கு, வழிபாட்டு மாய்வு பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, வழிபாட்டு மாய்வு பாறை கருப்பசாமிக்கு, ராமபுத்திர கருப்பசாமிக்கு, ராமச்சந்திர புலர கருப்பசாமிக்கு, பதினெட்டாம்படி கருப்பசாமிக்கு. இனிமேல் உடம்புல எந்த வலியும் வராது, நைட்ல எதுவும் அமுக்காது. பிள்ளைக்கு ஆனந்தமான திருமணத்தை என் அருளால் நடத்துவார். வெற்றி பெறுவாய் மகனே. நல்லாரு.
புண்ணியம் பெறுவாயப்பா. அதே திருவண்ணாமலை காசி ராமேஸ்வரம் போய் வந்தேன் பழங்காதரி நானே திரும்பி வந்தேன். போகாதையா போகாது, எங்க போனாலும் ஆசை போகாது. வரலாம். என்ன காசிக்கு போயிருக்கீங்களானே? போயிருக்கீங்களா? என்ன சொல்லிட்டு வந்து விஸ்வநாதர்கிட்ட? சரி, என்ன கோரிக்கையை வச்சுட்டு வந்தீங்க அவர்கிட்ட? இப்ப என்ன வேணும்? அந்த கோர்ட் கேஸ்ல உண்மையிலே நீ நிரபராதியா? 1 2 3 எத்தனை ஷேர் வருது, பங்கு வருது? நான் அந்த பேரண்டி டாக்குமெண்ட்ல 3 பேரை காட்டுது. இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் புளிய கொட்டு நான் விளக்கெண்ணெய் கால் வரலாம். முடிச்சிருவோம். சந்தோஷமா இருப்பா. உன் பக்கத்துல நியாயம் இருக்குப்பா. வரலாம். அந்த கேட்ட உன் பக்கத்துல நான் வெட்டியாக்கி தரேன். மனதை நீ கரைக்க வேண்டாம். என்னைய கொஞ்சம் ஒரு குடி குடி பாப்பா கண்ண மூடி. ஓம் திருவண்ணாமலையில யார்ட்டையாவது எழுதி அச்சரம் வாங்கினியா? உங்க வீட்டுக்கு ஒரு அச்சரம் இருக்க தெரியலையா? போய் பாரு. பக்கத்துல வாப்பா. மனதை குழப்பாய் ஒரு நிலையா என்ன குழம்பாத. வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயிச்சு தாரேன். நல்லா படித்தாரேன். சந்தோஷம். நல்ல விஷயம் அடிக்கலாம். கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில் கணவன் மனைவி மகள். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அறைந்து அந்த இடம் சம்பந்தமான தடைகள் நீங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்த கர்மாக்கள்லாம் இப்ப விலகுது. அதை ஏன் பிடிச்சு வச்சிருந்துச்சு அப்படின்னா, உன் குடும்பம் சீர்குலைஞ்சு போகணும். ஒண்ணு மண்ணை இழக்கணும் அல்லது மனிதனை இழக்கணும் அப்படிங்கிற நிலைகள்ல மாந்திரிகத்தை செய்து சில பிழைகள் நடந்தது. ஆனா இப்போ மனிதர்கள்ல ஒருத்தருடைய மனசு பாதிக்கப்பட்டது. அதனால அந்த இடத்தை விற்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி தரேன். யாருடைய தடைகளும் இல்லாம நீக்கி தரேன். ஒண்ணு. அதே மாதிரி சென்ற மகள் திரும்புவாளான்னு கேட்டேன். இல்ல, அந்த வயிறு நிறைந்து புண்ணியமுடன் வந்து வருவாள். அந்த வாழ்க்கை செம்மையாகவும் இருக்கும், சிறப்பாகவும் நடக்கும். எந்த ஏமாற்றமும் இல்லாம காப்பாற்றார். நல்ல வாழ்க்கை அமையும். அதுக்கு மாசி சிவராத்திரி வரை பொறுமையான காலம் உண்டு. அதுக்கு முன்னால எல்லா முயற்சியும் செய்து வெற்றி அடையலாம். வா மகனே, தொழிலை பத்தி இப்போதைக்கு வேண்டாம், பௌர்ணமியில பேசுவோம். காப்பாற்றார். அதே நாகர்கோவில் எல்லை. பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார்? காலோடு மனம் படைத்தேன் உன்னை. அக்காவா, நல்லா இருக்கியா? சுகமா இருக்கியா? என்ன செய்யணும்? மகா காலோடு உன் பிள்ளைய போய் பார்த்தேன். தசைகள்ல ஒரு சைடு குறைஞ்சி ஒரு சைடு ஏறி இறங்கி நிறைய வளர்ச்சிகள் குறைந்தாத முறை அப்படி நடந்துருக்கு. இப்ப அது ரத்தம் சம்பந்தமானதா தசை சிதைவு சம்பந்தமானதா என்பதை பார்க்கும் பொழுது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை தான். ஆனா இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. சரி பண்ணி வெற்றியாக வாழ வச்சுருந்தா போதுங்களா?
காரணம் வேற என்ன வேணும்? இந்த தை மாதம் மேகதூதான முயற்சி நடக்கும், வெற்றியாக இருக்கும். கிடைச்சாச்சு. அடுத்த வார்த்தை பேச கர்மதாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை இடம் மண்மனை சம்பந்தமாக வேதனை அடைந்த மகன் காலூர் போனான். என்னப்பா வேணும் இப்போ? தெரியுங்க கேஸ் முடிஞ்சு போச்சுலா. என்ன காரணம்? அது எதுவும் முடிவு இருக்கா? அப்படியா? ஒரு பக்கத்து சுவர் பாதிக்கப்பட வேண்டிய நிலைமை இருக்குதப்பா, அதை விட்டு கொடுக்கலாமா? புரியல. இப்போ நடக்கும் பாக்கிறேன். கொஞ்சம் கண்ண முடிவுக்க. ஒரு கேந்திர உள்ள முடிவு வேற மாதிரி இருந்தாலும் உருவாக்கப்பட்ட சுவரை பாதுகாப்பாதித்தார பக்கத்துல அடுத்துள்ள வழக்குக்கு 3 வாரம் பொறுமையாக ஜெயிச்சு தரேன். இன்னொரு நாள் அடுத்து பேசுவோம். கர்மசாமி சேலம் எல்லை சேலம் மைக்கா சேலம் எல்லாரும் வாங்க. தங்கம் சம்பந்தமா யாரும் பாதிக்கப்பட்டீங்களா? நகைகள் என்னடா தங்கம் சம்பந்தம் என்னப்பா? தங்கம் தங்கத்தில் அதான் தங்கத்தில் முகம் எடுத்துன்னு பாட்டு வந்துச்சு. அதான் கேட்டேன். லைட் வரட்டும். யார்கிட்ட கொடுத்தப்பா தங்கத்தை? சரி, யார் வந்துருந்தா? எப்படி அதங்கிட்ட ஒட்டி கிரட்டி தந்துருத முடிச்சு நீ செட்டப் பண்ணி தந்துட்டாங்க. கடைசியில் நீ பணத்தை கொடுத்துட்ட. கொடுத்தாச்சு. இது இங்க உரசி பார்த்தா என்னது இது? டண்ட டங் காரணம் வரலாம். ஒரு நாள் தேவையில ஒரு பெரிய பூசாரி மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து, மா உன் வீட்டுல இருக்கக்கூடிய நகைய நல்ல புளியில நான் உருண்டையாக்கி ஓ வீட்டு பெட்டியில ஓ முன்னாலேயே நான் வச்சிருந்தேன். நீ அதை திறந்தே பார்க்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? திறந்தே பார்க்க கூடாது. ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு நீ திறந்து பார்த்தன்னா, 2 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தன்னா அந்த உருண்டையே தங்கம் பாரு அப்படி சொல்லிட்டான். ஒரு 2 பவுன் தங்கத்தை உள்ள வச்சு கோலகண்டி புளி உருண்டைய உருவாக்கி ஓ வீட்டு பெட்டிகளே வச்சிருந்தேன். 2 வருஷம் கழிச்சு நீ திறந்து பார்த்தனா அந்த புளி உருண்டையே தங்கமா இருக்கும். இவ்வளவு பெரிய தங்கம் அந்த உலகத்துல யாருக்குடா கிடைக்கும்னு சொல்லி அவனை வர வச்சு பூசையாக்கி அவன் காலில் கையில விழுந்து அப்படி தாலி கோடியில இருந்து எல்லாத்தையும் கலத்தி 2 நகையை கொடுத்து அவன் ஒரு புளிய கொண்டு வந்தான். சட்டான் உள்ள வச்சான். வீட்டை போய் தண்ணி கொண்டு வா. அப்புறம் நான் பொண்டாட்டி யார தங்க கொடுத்தவன் அவ தண்ணி கூற போயிட்டான். இவன் கண்ணை முடி தியானம் பண்ணி இருப்பான். இந்த உருண்டையை இங்க போட்டு ஏற்கனவே இருக்கிற உருண்டையை அவன் கையில கொடுத்துட்டான். அவன் அந்த உருண்டைய
ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டிக்குள்ள வைங்க, தண்ணியை குடிங்க, மூடுங்க, பூஜையாக்க வச்சுக்காங்க. 2 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும். 2 வருஷத்துல இவன் தான் எஸ்கேப் ஆயிடுவாரு. புரியுதா? 2 வருஷம் கழிச்சு ஐயா என் வீட்டு பெட்டிக்குள்ள தங்கம் இருக்குன்னு சொன்னாங்களே சாமி, அது தங்கமா இருக்குமா இருக்காதா, திறக்க கூடாது, சாபம் பிடிச்சிரும்னு சொன்னான் ஐயா. நீங்க அதை எப்படியாவது எடுத்து தருவீங்களான்னு கேட்டான். நான் போய் எடுத்து கொடுத்தேன். புளிதாண்டா இருக்கும், அதுல ஒன்றும் தங்கம் இருக்காதுன்னு. அது எப்படி எங்க கண்ணு முன்னாடெல்லாம் வச்சாம்னா, அதை போய் திறந்து பார்த்தா இவ்வளவு 2 புளி இருந்துச்சு, தங்கம் இல்லை. கடைசியில் அங்கங்க போன் பண்ணி பார்த்தான். அதெல்லாம் இங்க எனக்கு தெரியாதுன்னு கேட்டான். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மாதிரி உனக்கு பிஸ்கட் மாதிரி தங்கத்தை செஞ்சு கொண்டு வந்து உன்னை ஏமாத்தி இருக்க போன ஏமாற்றிட்டாங்க. பணமும் போச்சு, பவுனும் போச்சு, காரணம் அது வருமா? வருமா? எப்படி வரும்? யானை வாய் கரும்பு, யானை வாயில கரும்பு எப்படி வரும்? சக்கை தான் வரும், வேற வழியில லத்தி தான் வரும், லத்தி. இப்போ உனக்கு என்னடா செய்யணும்? உனக்கு வேற என்னப்பா செய்யணும்? இந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கா, போக வச்சு தரேன். அந்த நகையை நான் வாங்கிட்டேன். வாங்குறோம் இங்க கொண்டு வந்து என்னோட வாழ்க்கையில என்ன அப்பா முடியலப்பா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கணபதி விநாயகர் மூர்த்தி யார் வீட்டு பக்கம் இருக்கு? விநாயகர் பிள்ளையார் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? முன்னாடி இருக்கு. உங்க வீட்டுல இன்னொரு தர கால் வந்து என்னப்பா பிள்ளைகளை பத்தி என்னப்பா பிரச்சனை உனக்கு? என்னப்பா செய்யணும்? உன் தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன், எதுவும் அங்க கணுக்குள்ள எதுவும் இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? சொல்லலையா? சொல்ல போறாங்க. ஏமாந்து பேராத ராசா, அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா தோட்டத்துல வில்லங்கமும் பிரச்சனையே இருக்கு. அவசியம் இல்லாம அது நீயா நானும் பார்த்து போட்டி இப்ப நடந்துக்கிட்டு உண்மையா? அதே மாதிரி அந்த தோட்டத்துல மகசூல் எடுக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு முறையும் சண்டை, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும். ஆனா அதுல வழக்கும் வரும், போலீஸ் விசாரணையும் வரும். ஆனா காரியம் ஜெயிக்கும். இதுதான் நடக்கும். காரணம் ஒரு குடிப்பு, ஒரு துடிப்பு. அப்படியா? தப்பா கேட்ட அடிச்சிருவோம், ஜெயிச்சு தரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா. விநாயகருக்கு நவராத்திரி என்னைக்கு? வரலாம், புதன்கிழமை வந்துடலாம். வரணும். இங்க தோட்டத்து மண் எடுத்து வரணும், வழக்கு எண் கொண்டு வரணும். கர்மதாமி சேலம் எல்லையில் கடைகள் யாரும் கட்டி விட்டுருக்கீங்களா? கட்டிடங்கள் யாரும் கட்டி விட்டுருக்கீங்களா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? வரலாம். எவனா 4 கடைகள் கட்டி இருக்கு, அந்த கடைகள் திறக்காம இருக்கு. அது விஷயமா யாரும் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. சில இடங்களில் போய் நிறைய விவரங்களை கேட்டு எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு திருப்தியும் அடையாத மனதில். ஆனா இங்க இருக்கிற கருப்புசாமி தெளிவாக சொல்லுவாரு, நியாயமாக பேசுவாரு. நம்ம எது வேணாலும் 2 வார்த்தை சொன்னாலும் துல்லியமா இருக்கு. நம்முடைய துயரத்துக்கு இங்க வழி இருக்கான்னு பார்ப்போம். அதனால நம்ம வந்துட்டோம், சரணாகதியா கும்பிட்டு கொடுவோம். மற்ற இடங்களை பத்தி சிந்தனை இல்லை. அதுக்கு ஒரு வழி கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு நீ எவ்வளவு உட்காந்து உண்மையா இல்லையா மகனே? கால் நல்லவங்கடா, நேர்மையா சிந்திக்காமலா, உண்மையா இல்லையா? வாங்க, உங்களுக்கு என்னப்பா வேணும்?
கொஞ்சம் கண்ணை மூடுங்க. கூடால ஒரு ஆள் வராது, யாரு? ஆஞ்சநேயமூர்த்தி எங்கப்பா இருக்காரு? இருக்காரு. ஆஞ்சநேயமூர்த்தி எல்லையை வச்சு உன்னை கொஞ்சம் பாக்குறேன், நல்ல கண்ண முடிப்பாரு சுவாமி. சரி இருக்கா? கால் நிறுத்துவாங்க. உங்களுடைய வீட்டுல சமையல் கட்டுக்கு பின்னால உள்ள சுவர் அடுத்த இடத்தை ஒட்டி வரும், அப்படிதானப்பா? அடுத்த இடத்தை ஒட்டி வரும். அந்த ஒட்டி வரக்கூடிய இடத்துல உன் சுவர் பக்கத்துல செய்வனை போன்ற தகடுகள் வைத்திருக்கு என்பது உண்மை. ஆனா வைத்ததற்கும் அடுத்த இடத்துக்காரங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. 3.25 ஆண்டுகள் நீ பணத்தால நஷ்டம், செய்த தொழிலால மனவேதனை, இடமாற்றம், இவைகளெல்லாம் ஏற்பட்டு எதை எடுத்தாலும் நஷ்டமும் கண்ணீரும் விட்டு இருக்க. திருப்பதி வெங்கடாஜலபதியை நோக்கி காணிக்கைகளெல்லாம் எடுத்து வைத்து கூட எனக்கு எதுவும் கை வந்து சேரலையேங்கிற வேதனையும் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா மகனே? பழனிமாமலை முருகனை போய் பார்த்து ஆண்டி தரிசனத்தை பார்த்தா நம்ம அரசராயிரலாமே ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்க போகணும்னு சொல்லி ஒரு எண்ணமும் உங்க உள்ளத்துல. உண்மையா இல்லையா? கால் எடுக்கலாம். வாடா, நல்ல நேரம் வந்தாச்சு. கை கொடுப்பான் கற்பசாமி. வாங்க, உங்களை கடல்ல இருந்து நான் நீக்கி தரேன். உங்க தொழில அபிவிருத்தி ஆக்கி வருமானத்தை உருவாக்கி தரேன். யாரும் சொன்னாங்கன்னு யாருக்காகவும் பணம் வாங்கி கொடுக்கிற புத்தியை மட்டும் கைவிட்டாச்சுன்னு சொன்னா உங்களை நான் ஈஸியா காப்பேன். சரானா? இந்தாடா கடன் நீங்கியாச்சு. இன்னிலிருந்து மகாலட்சுமி விளையாட்டம் தோன்றும், மனம் நிம்மதியும் பெருகும். ஆனந்தமாக என்னை காண வருவீர்கள். நினைக்க வச்சு தானே, ஏன் கவலைப்படுற? புண்ணியமாக இரு, சந்தோஷமா இருப்பாங்க. கர்மசாமிக்கு திருவிருவன் ஊட்டி. குளிரடிக்குதே. அக்கா ஊட்டியா உங்களுக்கு? நெட்டிங்களா? சரிக்கா. அது அந்த அக்காவுடைய குறையில, ஊருடைய குறை. இன்னொரு தடவை காலம் விட்டு வா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, சாத்திய மொழிதனிலே கிருஷ்ணா கிருஷ்ணா. ரெண்டு பாட்டு இருக்கா? கால சாத்திய மொழிதனிலே கிருஷ்ணா கிருஷ்ணா. இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்பெனிக்கு கூப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அது உண்மையா நடந்துருச்சுன்னா இதுவரை பார்த்த வேலையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்த சம்பளம் அதுல இருக்கு. அதனால கருப்பசாமி எப்படியாவது என்னை அங்க கொண்டு போய் சேர்த்து என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழிவகுத்து தந்துரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு. இதற்கிடையில உன்னை போக விட கூடாதுன்னு உன் கூட பழகின ஒரு நபர் உன்னை தட்டி வச்சு, புரியுதா? உனக்கு ஆளியாருன்னு உனக்கும் தெரியும். ஆனா இதை செஞ்சிருப்பாங்களாங்கிற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்காது. கால் அதனால எல்லா தடைகளையும் நீக்கி மெடிக்கல் பிட்ல எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாங்கிற ஒரு உள்பயம் உங்க உள்ளத்துல இருக்கு. எல்லாம் ஜெயிச்சுட்டேன், போ சந்தோஷமா போ, லட்சங்களை திரட்டி வா, ஆனந்தமா வா, காப்பாய்த்தாரேன்.
வந்தாச்சு. இப்ப வந்துடும் தைரியமா வந்த உடனே அந்த பார்த்து இங்க போட்டுவான். பணமும் தந்தாச்சு. ஆனந்தமாக இரு.